வந்தவாசி சுற்றுவட்டார பகுதியில் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு சிலிண்டர் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பெரும்பாலான உணவகங்களில் உணவு வகைகள் தயாரிப்பது குறைக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் வருகையும் குறைந்துள்ளது. இதனால் உணவக பணியாளர்கள் சிலர் வேலை இழக்கும் அபாயம் எழுந்துள்ளது. மேலும் கள்ளச்சந்தையில் சிலிண்டர் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வரை அதிகம் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாடுனால பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கன நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. எப்பவுமே எங்க ஹோட்டல்ல 10 வகைகள் நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ 3 அல்லது 4 வகைகள் தான் போடுற சூழ்நிலை இருக்கு. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய பாதிப்படைகிறாங்க. மாம்பட்டு கிராமத்திலாம் பாத்தீங்கன்னா 45 நாள் கிடைக்குது. சில இடத்துல பிளாக்ல 1800 ரூபாய் 2000 ரூபாய் அது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்தாச்சு நிற்கிறாங்க. கோவையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களில் உணவுகளின் விலை உயர்ந்துள்ளது. கோவையில் பல்வேறு உணவகங்களில் தோசை, பரோட்டா போன்ற உணவுகளின் விலை 5 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளன. மதிய உணவு விலை 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. திடீர் விலை உயர்வு வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. சிலிண்டர் பயங்கரமான தட்டுப்பாடா இருக்குண்ணா. சிலிண்டர் தட்டுப்பாடு கிடைக்கிறதே இல்லைண்ணா. இந்த சூழ்நிலை கடன் நடத்துறது ரொம்ப சிரமமா இருக்கு. இது விலைவாசி மற்ற விலைவாசியும் எல்லாமே உயர்ந்துகிட்டு இருக்கு. அதனால ஆளு சம்பளம் கொடுக்கணும். எல்லா விலைவாசி உயர்ந்தனால கடன் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே நிலைமை நீடிச்சா ரொம்ப கடையை சாத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ராமேஸ்வரத்தில் உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். வணிக சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் உணவகங்கள் விறகு அடுப்பு மற்றும் மண்ணெண்ணெயை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரம் கோயில் மற்றும் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை நீக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேற்காசிய போரால் இந்தியாவில் பல்வேறு தொழில்துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் கூட்டமைப்பான CII தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்து பாதிப்பால் பல்வேறு தொழில்கள், அதிலும் குறிப்பாக வாகன நிறுவனங்கள், ரசாயன ஆலைகள், உர உற்பத்தி ஆலைகள் மூலப்பொருட்கள் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு போக்குவரத்து செலவுகள், காப்பீடு செலவுகள் அதிகரித்துள்ளதால் நிறுவனங்களின் செயல்பாட்டு செலவுகள் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இச்சூழல் இந்தியா மாற்று எரிசக்திக்கு மாறுவதன் அவசியத்தையும் சுயசார்பு நிலைக்கு மாறுவதன் அவசியத்தையும் உணர்த்துவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் இந்தியாவின் எரிசக்தி மற்றும் உர விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். உலகின் 20% எரிசக்தி செல்லும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்படுத்துவதால் கச்சா எண்ணெய் மற்றும் LNG இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எரிவாயு தட்டுப்பாட்டால் பல உர ஆலைகள் தங்களின் உற்பத்தி திறனில் 50% மட்டுமே இயங்கி வருகின்றன. இந்நிலையில் சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மோடி பேசி வருவதோடு டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தையும் நடத்தியுள்ளார். இந்த கூட்டத்தின் போது தடையற்ற எரிபொருள் விநியோகம், பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, மாற்று கடல் பாதைகளை கண்டறிவது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் எரிபொருள் நிலைமை, மாற்று திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர்கள், முக்கிய அதிகாரிகள் பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்தனர்.